அறிக்கை பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறைவேற்ற வர சூழ்நிலையில் தற்போது பொங்கல் பரிசு அந்த ஓய்வூதிய திட்டங்கள்லாம் அறிவிச்சுட்டு ஆமாம், இன்னைக்கு வந்து புதுசாக வந்து 3000 ரேஷன் கார்டுக்கு கொடுக்க போகிறாங்களாமே. ஆமாங்க, 5 வருஷம் தூங்கிட்டு இருந்தாரு முதலமைச்சர். இன்னைக்கு திடீர்னு வந்து எலெக்ஷனுக்கு 2 மாசம் தான் இருக்குடா, அறிவிப்புங்கடா நான் சொல்லிட்டு எந்திரிச்சு பல்வலிக்கிட்டு இன்னைக்கு தான் அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம்ல. போன தேர்தலில் என்ன சொன்னாங்க, அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல என்ன இருந்தது, அறிவிப்புல என்ன இருந்தது, பெண்களுக்கு இது பண்ணுவோம் கொடுத்தாங்களா? 1000 ரூபாய் ஆரம்பத்தில் 6 மாதம் நடுவில் திடீர்னு பெண்களுக்கு மறுபடியும் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் வந்து இத்தனை நாட்களாக வந்து ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து நம்ம ஒர்க்கர்ஸ், சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாரும் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அது எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லை. போராட்டம் நடத்திட்டோம், நமக்கு என்ன? தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு வந்து பொங்கல் பரிசு, ஏன் தீபாவளி வந்தது, கிறிஸ்மஸ் வந்தது, போனஸ் கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? அதான் தேர்தலுக்கு முன்னாடி இது எல்லாமே டாக்டிக்ஸ், மக்களை ஏமாத்துறதுக்கான டாக்டிக்ஸ். அந்த டாக்டிக்ஸ் அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா மக்களை எப்படி ஏமாற்றணும், லூட் எப்படி பண்ணணும், தனக்கு மட்டும்தான் லாபமாக சாதகமாக என்ன செய்யணும், அது அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.